ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தடமாறிய சாட்டை 15 மாதங்களுக்கு முன்னர் பேசிய வீடியோவை எடுத்து வைரல் செய்யும் எதிர்த்தரப்பினர் கூப்பிட்டு கண்டித்த சீமான். இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தூண்கள்ல ஒருவர் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கொள்கை, கோட்பாடு, வீரியமிக்க பேச்சாற்றல் அப்படின்ட்டு அனைத்துமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்க்கிறதா தான் இருக்கு. சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் சாட்டை துரைமுருகன் உயர்ந்து நிற்கிறார். ஆனா எப்போதுமே அவர் தன்னுடைய சாட்டை வலைவெளியில பேசக்கூடிய ஒரு சில பேச்சுக்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் கடந்த காலங்களில் ஏற்படுத்தி இருக்கு. அதன் காரணமாகவே சாட்டையை கட்சியை விட்டு சீமான் அவர்கள் நீக்கியிருந்தாரு. அதை தாண்டி சாட்டை வலைவலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். ஆனாலும் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீச்சு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியில பெரும் பங்காற்றிட்டு வந்துருந்துச்சு. ஆனா கடந்த தேர்தலில் சாட்டை துரைமுருகன் விஜயை குறிவைத்து அடித்ததுனாலதான் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் குறைந்துட்டு அப்படிங்கிற மாதிரி விஜய் கட்சியினர் ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுல எந்த அளவு உண்மை இருக்கு அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா கடந்த தேர்தல்ல அனைத்து கட்சிகளுமே விஜய் அலையில அடி வாங்கதான் செஞ்சிருந்தாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியும் அவர்களுடைய பாதி வாக்குகளை இழந்த காரணத்தினால் சாட்டையால் தான் அது போச்சு அப்படிங்கறத நிச்சயமாக 100% ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் அப்படிங்கிறது சாட்டை துரைமுருகனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவு வந்துடுமோ அப்படிங்கிற கேள்வி தம்பிகள் மத்தியில எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது கடந்த 15 மாதங்களுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்களை திமுகவினர் வாங்கி போட்டிருக்காங்க. அதுல திமுக அமைச்சர் TRB ராஜாக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சாட்டை அவர்கள் பேசியிருந்ததும், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்ததும், ஆனா இப்போ அவர் சமீபத்தில் பரந்தூர் குறித்து போட்ட வீடியோல அதுக்கு நேர் எதிராக பேசியிருப்பதையும் தவகவினர் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல கனிமவள கொள்ளை தொடர்பா அமைச்சர் பிரபு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய விடயத்திலையும் திமுகவினருக்கு முட்டு கொடுக்கும் விதமாக சாட்டை பேசியிருக்கிற மாதிரியான காணொலிகளை இப்போ தவகவினர் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. இதே சாட்டை தானே மலைகளை பாதுகாப்போம்னு மாநாட்டை போட்டு பேசியிருந்தாருங்கிற ரேஞ்சிலையும் அவர்கள் கிண்டல் அடிக்கிறத பார்க்க முடியுது. மோசமான வார்த்தைகளையும் சாட்டையும் சீமானையும் இந்த பழைய காணொலியையும் இப்ப பேசியிருக்க காணொலியையும் வைத்து விளாசுறதையும் பார்க்க முடியுது. இது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல சீமான் அவர்கள் சாட்டையை அழைத்து இந்த மாதிரி தடமாறி பேசக்கூடாது தம்பி, எப்போதும் ஒரே மாதிரி தெளிவா பேசணுங்கிற ரேஞ்சில கண்டித்ததாகவும் ஒரு தகவல் வருது. இது எப்படியோ நாம் தமிழர் கட்சியின் முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரியான சிறிய தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கறதான் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கூச்சா இருக்கு. நன்றி, வணக்கம்.